I hope you all are good. ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன். ஓகே, ஸோ 11th முடிச்சு 12th கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆனாலும் 11th கிளாஸோட கெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகே, அது ஒரு பேஸ் மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும், 11th அந்த சாப்டர்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு 12th கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஓகே, பிகாஸ் அது ஒரு பேஸ் மாதிரி. 12th கெமிஸ்ட்ரியோட பேஸ் தான் 11th கெமிஸ்ட்ரியோட சில சாப்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் எந்தெந்த சாப்டர் 11th எந்தெந்த சாப்டர் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஸோ அப்போ உங்களோட ஜேர்னி என்ன கொஞ்சம் கூட ஈஸியாக மாறிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லை, என்ன அதர் சோஷியல் மீடியாஸ்லேயும் இருக்குது. எஸ்பெஷலி வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு என்ன ப்ராப்பர் ஹேண்ட் ரிட்டன் ஃபேக்கல்டிஸோட ப்ராப்பர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் அண்ட் கிளாஸோட டீட்டெயில்ஸும் அங்கேருந்து கிடைக்கும். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன். ஸோ இது 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் தான்ல. ஸோ இதில் என்னெல்லாம் இருந்தது, நம்ம ஆல்ரெடி படித்தது ஈக்குவலன்ட் மாஸ் படித்தது, மோல் கான்செப்ட் படித்தது, சம் கேல்குலேஷன் கன்வர்ஷன் எல்லாம் படித்தது, அவொகேட்ரோ நம்பர், ஸோ மொலாரிட்டி எல்லாமே இங்கே படிச்சிருக்கு. அது எல்லாமே 12th சாலிட் ஸ்டேட் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் தேவைப்படும். ஓகே, ஸ்பெஷலி கேல்குலேஷன்ஸ்க்கு இந்த சாப்டர் ஓகே +1 ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தா பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் மெயின்லி என்ன, மாடர்ன் பீரியோடிக் டேபிள் டிபெண்ட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் பண்ணி தான். ஓகே, ஸோ ஜென்ரலாக அட்டோமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ், டாப் டு பாட்டம் என்ன ஆகும், அலாங் த பீரியட். ஓகே, லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அயனைசேஷன் என்தால்பி, மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர், இதெல்லாம் ஆல்ரெடி எங்கே படித்து முடிச்சிட்டேன், பீரியோடிக் கிளாசிஃபிகேஷனில் படித்து முடிச்சிட்டேன். ஓகே, பட் இது எங்கே அப்ளை பண்ணலாம், அது தான் +2. ஓகே, +2 12th என்ன பி பிளாக் 1 அண்ட் ப்ரீ பிளாக் 2 எலிமெண்ட்ஸ் 2 செஷனாக கொடுத்துருக்கு. 2 சாப்டர் டிஃப்ரெண்ட் சாப்டராக இருக்குது. பி பிளாக் 1 என்ன குரூப் 13 அண்ட் 14 தான். ரெஸ்ட் ஆஃப் த குரூப் பீரியோடிக் டேபிள் பி பிளாக் 2 தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதோட ஆப்ளிகேஷன், இதோட என்ன வேரி ஆகும், எப்படி வேரி ஆகும் ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. ஸோ அதை எங்கே அப்ளை பண்ணலாம், பி பிளாக் எலிமெண்ட்ஸில் 1 and 2லேயும் என்ன ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன், என்ன ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட், அது தான் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ அதுலேயும் என்ன இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம், ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன இது படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரியணும், பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 11th பீரியோடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த சாப்டர் ரொம்ப தேவை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தோட தொடர்வு தான் என்ன அயனிக் ஈக்குலிபிரியம். இது 11th கிளாஸ். ஸோ 12th அயனிக் ஈக்குலிபிரியம் இருக்குது. ஸோ இதோட தொடர்வு தான் என்ன அயனிக் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தோட பேஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அயனிக் ஈக்குலிபிரியம் சாப்டர் ஸ்மூத் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிக்கல் பாண்டிங் என்ன கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். கெமிக்கல் பாண்டிங்கில் ஆல்ரெடி என்ன ஹைப்ரிடைசேஷன் படிச்சிருக்கு, ஜியாமெட்ரி படிச்சிருக்கு, அண்ட் விஎஸ்இபிஆர் தியரி, மாலிகுலார் ஆர்பிட்டல் தியரிஸ் எல்லாம் என்ன கெமிக்கல் பாண்டிங்கில் ஆல்ரெடி படிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எங்கே அப்ளை பண்ணலாம், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஹைப்ரிடைசேஷன் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜஸ்ட் எந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணணும், கெமிக்கல் பாண்டிங் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ என்ன கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கூட ஈஸியாக ஃபீல் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குது, +1
ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரியில் மெயின்லி என்ன இருக்குது? ஐயூபிஎஸ்சி நேமிங். ஓகே, ஐயூபிஎஸ்சி நேமிங், ஐசோமரிசம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், அதெல்லாமே இங்கே கவர் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஹைட்ரோகார்பன் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்ன? ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரான் மூமெண்ட் எல்லாம் எங்கள் ஹைட்ரோகார்பனில் ஆல்ரெடி படிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே தேவைப்படும்? அதெல்லாம் +2ஓட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த எலக்ட்ரான் மூமெண்ட், ரியாக்ஷன் மெக்கானிசம் எல்லாம் +2. ஓகே, 12th கெமிஸ்ட்ரியோட organic chapters, especially hydroxy compounds and ethers, carbonyl compounds and carboxylic acid, organic nitrogen compounds. So இதில் எல்லாம் reactions, இந்த electron movement எல்லாம், அந்த reaction mechanism எல்லாம் இங்கே தேவைப்படும். ஓகே, ஸோ என்ன? +1 chapter ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எஸ் +1 முடிச்சுட்ட, +2 என்ன கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்போ +1 தேவையில்லை, அப்படி இல்லை. ஓகே, ஸோ +1ம் தேவை. ஓகே, 11த்தும் நமக்கு தேவை. 11th ஒரு பேஸ் மாதிரி. ஓகே, பேஸ் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் என்ன பில்டிங் கட்ட முடியும்ல. ஸோ அது மாதிரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஸோ எதுக்கு அப்போது +1 சாப்டர் படித்தா என்ன 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 ஈஸி ஆகும், என்ன இம்பார்ட்டண்ட்? ஸோ கிளாஸ் 12 டாபிக்ஸ் ஆர் பில்ட் ஆன் 11th கான்செப்ட். ஓகே, ஸோ கிளாஸ் 12தோட கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணது 11தோட கான்செப்டில் தான். ஓகே, ஸோ பேஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னா அந்த பில்டிங் என்ன ஈஸியாக அது விழுந்துடும்ல. ஸோ நெக்ஸ்ட், வித்தவுட் பேசிக்ஸ் 12th பிகம் கன்ஃபியூசிங். ஓகே, பேஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ பேஸ் இல்லைன்னா எஃபோர்ட்டும் ஜாஸ்தியாக போட வேண்டியதாக இருக்கும். அப்போ என்ன? பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த சாப்டர் வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது 11 சாப்டர்ஸ், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கும். ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? ஓகேடா. ஸோ எஸ், இந்த செஷன் முடிஞ்சாச்சு, இவ்வளோதான் என்ன. அண்ட் ஜஸ்ட் ஃபாலோ us on Instagram, Facebook, WhatsApp and Telegram. I hope you enjoy this session. I hope it's useful for you. Thank you so much.